நிஜமாவே நீ எல்லாம் ஒரு அம்மாவாமா, ஒரு தாயாமாங்கிற மாதிரி வந்து நம்ம விஜயாவை சொல்கிறதா ரோஹிணியை சொல்கிறதானே தெரியல. 2 பேருமே மனசில் ஒரு ஈரம் இல்லாமல் தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த முத்து எவ்வளவோ வந்து போராடி அந்த பாட்டியை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி அண்ணாமலை மூலமாக அந்த ஸ்கூலில் போய் விசாரித்து அந்த ஸ்கூல் ஆர்கிட்டெக்ட்டை விசாரித்து அந்த பாட்டியுடைய ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பையனோட அம்மா பேர் கல்யாணிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஃபோட்டோவை சுத்தரில் விட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த பையனை வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மனோஜும் எல்லாத்தையும் கை தூக்க சொல்ல அதில் வந்து முத்துவும் மீனாவும் அண்ணாமலையும் இருக்கணும்னு கை தூக்குறாங்க. விஜயாவும் மனோஜும் வந்து இருக்க வேணான்னு கை தூக்குறாங்க. ஸ்ருதி ரவி எதுக்குமே கை தூக்கல. நீ கையை தூக்கு ரோஹிணி அப்படின்னா ரோஹிணியும் கையை தூக்க வராங்க. வெக்கமே இல்லாமல் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு நம்ம பிள்ளையை போய் விட்டுலாங்கிற மாதிரி கையை தூக்க வரும்பொழுது அந்த பையன் வந்து கையை பிடிச்சிட்டு கையை தூக்காதமாங்கிற மாதிரி பார்க்குறான். பாவமாக நமக்கே பார்க்க பாவமாக இருக்குது. இதில் நைட்டுமே வந்து மீனாவும் முத்துவும் இந்த கிறிஸ்டுக்காக எவ்வளோ யோசிச்சாலும் அந்த இது அவங்களுக்காக யோசிச்சு அந்த பையனுக்கு பெட்டை கொடுத்துட்டு இந்த தரையில் வேற படுத்துருங்க. ஏற்கனவே ரூம் வேற இல்லை. ஆனால் வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான், விவரமாக இவங்க தூங்கினதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அம்மா மடியில் படுத்திருக்காரு தான் குறியாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பையன் வளர்கிற விதமே ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.